தமிழ் வழியில் எக்ஸாம்ஸ் பயிலும் மாணவர்களுக்கு வணக்கம். தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய பசங்க உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஃபைன். தொடர்ந்து 10 பார்ட் பார்த்திருக்கோம். இப்போ 11வது பார்ட். கொஸ்டின் நம்பர் 32. ஒரு குடுவையில் ஐசோஹெக்சேன் மற்றும் 3 மெத்தில் பென்டேன் கலவை உள்ளது. ஓகே, ஒரு மிக்சர் இருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஒன்னு ஐசோ ஹெக்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி. பிளஸ் இன்னொன்னு என்ன இருக்கு? 3 மெத்தில் பென்டேன். ஓகே, இந்த ரெண்டும் ஒரே கண்டெய்னர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். திரவங்களில் ஒன்று 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதித்தது, மற்றொன்று 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதிக்கிறது. பாருங்க, ஒன்னு 63, இன்னொன்னு 60 டிகிரி செல்சியஸ். ஜென்ரலா நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமா ஒரு வெப்பநிலை வேறுபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஹெக்சேனுக்கு ஒரு 30ன்னு இருக்குன்னா, இங்க எவ்வளவு இருக்கணும்னா 30 கூட 25 கூட்டினா ஒரு 55 விட அதிகமா 58, 60 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சாதாரணமா டிஸ்டிலேஷன் பண்ணலாம். சரியா? வாலை வடித்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாலை வடித்தல் அப்படின்றத பண்ணலாம். எப்போ 25 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான வெப்பநிலை மாறுபாடு, வெப்பநிலை வித்தியாசம், வேறுபாடு இருந்துச்சுன்னா ரெண்டு திரவங்களுக்கு இடையில. சரி, ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 63, 60. எது 60, 63, எது 60ன்றத அவங்க கரெக்டா கொடுக்கல. சரியா? ஒன்று 63, மற்றொன்று 60ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஃபர்ஸ்டான்றது தெரியாது. சரி, 63க்கும் 60க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுதான்? 3 டிகிரி செல்சியஸ். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, அப்போ வெறும் 3 டிகிரி செல்சியஸ் வித்தியாசம் இருக்குன்னா இதை நம்ம சாதாரண வாலை வடித்தல் முறையில பிரிக்க முடியாது. எந்த மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னா பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், பின்ன வாலை வடித்தல்ல பண்ணலாம். ஓகேவா? அப்போ பின்ன வாலை அப்படின்ற பின்ன வாலை வடித்தல் பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ல ஏதோ ஒரு மெத்தட் தான். ரெண்டாவது கொஸ்டின் நீங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இரண்டு திரவங்களை பிரிப்பதற்கான சிறந்த வழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் வாட் பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், பின்ன வாலை வடித்தல். ஓகே, எது முதலில் காய்ச்சி எடுக்கப்படும் அப்படின்னு கேட்கறாங்க. யாருக்கு கொதிநிலை குறைவா இருக்கோ அதை தான் நம்ம வெளியில சீக்கிரமா எடுப்போம். சரியா? அப்ப ஒன்னு 63, இன்னொன்னு 60ன்னு சொல்லிருக்காங்க. இது ரெண்டுத்துல யாருக்கு கொதிநிலை குறைவா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பாருங்க, அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதணும். ஐசோஹெக்சேன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஐசோஹெக்சேனுக்கு எழுதுறேன். CH3, CH2, CH2, CH, CH3. சோ மொத்தம் 5 எழுதிருக்கேன். 1, 2, 3, 4, 5. அதுல இரண்டாவது கார்பன்ல ஒரு மெத்தில் இணைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பீட்டா கார்பன்ல, அதாவது இரண்டாவது கார்பன்ல ஒரு மெத்தில் இணைஞ்சிருந்துச்சுன்னா நீண்ட சங்கிலியை தவிர, சார் இங்க ஒரு மெத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடாது, இது ஒரு பேரண்ட் இல்லையா? நீண்ட சங்கிலி, பெற்றோர் சங்கிலின்னு சொல்லுவோம். அப்ப இதை தவிர பீட்டா கார்பன்ல ஒரு மெத்தில் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? ஐசோன்னு சொல்லுவோம். சப்போஸ் பீட்டா கார்பன்ல 2 மெத்தில் இருந்துச்சுன்னா நியோ அப்படின்னு சொல்லுவோம். NEO, நியோன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இதுதான் ஐசோஹெக்சேன் ஃபர்ஸ்ட் ஒன். இதுல ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த பக்கம் வேற மாதிரி இருக்கு, இந்த பக்கம் வேற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? 3 மெத்தில் பென்டேன். ஓகே, மறுபடியும் பென்டேன் 5 கார்பன் தான் எழுத போறேன். CH3, CH2, CH, CH2, CH3. ஓகே, இங்க என்ன இருக்குன்னா ஒரு CH3. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்கு. அதாவது இந்த இடத்துல நான் பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆமா தானே? இங்க ஸ்ட்ரக்சர்ல சிமிலாரிட்டி இருக்கு, ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கு. இங்க வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கு, மாற்றம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசம் அதிகமா இருந்துச்சுன்னா கொதிநிலையும் எப்படி இருக்கும்? கொதிநிலை குறைவா இருக்குமா அதிகமா இருக்குமா? அவங்க என்ன கேட்டாங்க? முதலில் காய்ச்சி எடுக்கப்படும் எதுன்னு கேட்டாங்க. கொதிநிலை குறைவா இருக்கிறதுனா ஃபர்ஸ்ட் சீக்கிரம் வெளியில வரும். சரி, இந்த ரெண்டுத்துல யாருக்கு கொதிநிலை குறைவுன்னு கேக்குறாங்க. ஐசோஹெக்சேனுக்கா இல்ல 3 மெத்தில் பென்டேனுக்கானு? இந்த 3 மெத்தில் பென்டேனுக்கு ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அப்ப நிலைப்புத்தன்மை அதிகம். ஒரே மாதிரி இருக்குன்னா பாக்குறதுக்கு இதனுடைய ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மை அதிகம். அப்ப இது சீக்கிரமா வெளியில வராது. ஓகேங்களா? இதுக்குதான் 63 டிகிரி செல்சியஸ் கொதிநிலையா இருக்கும். 60 டிகிரின்றது ஐசோ ஹெக்சேனுக்கு இருக்கும். அப்போ இதுதான் சீக்கிரமா வெளியில வரும். சோ ரெண்டுத்துலயுமே பின்ன வாலை வடித்தல் இருக்கு. ஆனா இங்க 3 மெத்தில் பென்டேன் இருக்கு, இங்க ஐசோ ஹெக்சேன் இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஃபைன். எப்படி வந்துச்சுன்னு புரியுதானே? சார் 2020ல கேட்ட கேள்விதான். அடுத்த கேள்வி போலாமா? 33. சோப்பு தொழிற்சாலையில் இவற்றில் எந்த முறையில் கிளிசரால் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதை நீங்க ஹைட்ராக்சி வழிபொருட்கள் லெசன்ல படிச்சிருப்பீங்க. ஆமா தானே? ஓகே, சோப்பாக்கல் வினை, மெழுகாக்கல் வினை அப்படின்னு சொல்லிட்டு சாப்போனிபிகேஷன் ரியாக்ஷன், கேண்டலேஷன் ரியாக்ஷன்.
ஃபைன். சோப்பு தொழிற்சாலையில இதுல எந்த முறையில கிளிசரால் பிரிக்கப்படுதுன்னு கேக்குறாங்க. எந்த மெத்தட்னு தெரியுமா? ஈஸி. இது தியரிட்டிக்கல் கொஸ்டின் தானே. ஜஸ்ட் நீங்க புக்ல படிச்சிருந்தா அதை வச்சே சொல்லிடலாம். லோ பிரஷர் இல்ல குறைந்த அழுத்தத்தில் வாலை வடித்தல் அப்படின்னு சொல்றோம். குறைந்த அழுத்தத்தில் வாலை வடித்தல். ஓகேவா? ஃபைன். சோ இது ஜஸ்ட் தியரிட்டிக்கல். கிளிசரால் அப்படின்னு எங்க வந்தாலும் டக்குன்னு நீங்க என்ன பண்ணலாம்? குறைந்த அழுத்தத்தில் வாலை வடித்தல் அப்படின்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி தான் செப்பரேட் பண்ணுவோம், பிரிப்போம் அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா? 34. சிலிக்கா களி நிலையான நிலைமையை கொண்ட வண்ணப்பிரிகை குழாயினுள். ஓகே, ஒரு காலம் இருக்கு. அந்த காலம்ல சிலிக்கா ஜெல் பேக் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி, ஒரு காலம் இருக்கு. அந்த காலம்குள்ளார என்ன பண்ணிருக்காங்க? சிலிக்கா ஜெல்ல பேக் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்க காட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் சிலிக்கா ஜெல் இருக்கும். இல்ல இது வரைக்கும் இருக்கும். இங்க ஆர்கானிக் மிக்சர் கரிம கலவை இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இதுலதான் நான் எலியன்ட் ஊத்தி வண்ணப்பிரிகை முறைய செயல்படுத்த போறேன். ஏ பென்சனிலின், பி அனிலின் மற்றும் சி அசிட்டோபினோன் ஆகிய சேர்மங்கள் அடங்கியுள்ள கலவை பிரிக்கப்பட உள்ளது. ஓகே, இந்த கலவையில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஏ, பி, சி மொத்தம் மூணு இருக்கு. ஏ என்றது என்னதுன்னா பென்சனிலின். பென்சனிலின்னா புரியுதா? அனிலின்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? அனிலின்னா என்னது? C6H5NH2. ஒரு பென்சின் இருந்து அந்த பென்சின் கூட NH2 இருந்துச்சுன்னா அமினோ பென்சின்னு சொல்லுவோம் அல்லது அனிலின்னு சொல்லுவோம். இந்த அனிலின்ல இருக்கிற ஒரு H போயிட்டு இது கூட இன்னொரு பென்சின் வந்து இணைந்து இருந்துச்சுன்னா, பினைல் வந்து இணைந்து இருந்துச்சுன்னா, இப்போ இதுக்கு பேர் எதுனா பென்ஸ் அனிலின். அனிலின்ல பென்சின் இணைந்து இருக்கிறதுனால பென்ஸ் அனிலின் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது ஏ. பி என்ன கொடுத்திருக்காங்க? அனிலின். வெறும் அனிலின் மட்டும் கொடுத்திருக்காங்க. C6H5NH2. இது பி, இது ஏ. ஓகே, சி என்ன கொடுத்திருக்காங்க? அசிட்டோபினோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிட்டோபினோன்னா என்னன்னு தெரியுதா? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பென்சீனு, அது கூட என்ன இருக்குன்னா CO இருக்கு. அப்படின்னாலே இது என்னது? கீட்டோன் இல்லையா? சரி, இது கூட CH3 சேர்ந்து இருந்துச்சுன்னா, CH3CO அப்படின்னா அசிடைல் அப்படின்னா அசிட்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அது கூட பென்சின் சேர்ந்து இருக்கனால அசிட்டோபினோன் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? அசிட்டோபினோன். சரி, இது சி. ஓகே, ABC இந்த மூணும் தெரிஞ்சிச்சு. இந்த மூணுத்தையும் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே கலவையா இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்காங்க. அதுலதான் நம்ம வண்ணப்பிரிகை முறையில பிரிக்க போறோம். சேர்மங்கள் அடங்கியுள்ள அசிட்டோபின் ஆகிய சேர்மங்கள் அடங்கியுள்ள கலவை பிரிக்கப்பட உள்ளது. ஹெக்சேன் ஈஸ்ட் எத்தில் அசிட்டேட். ஓகே, ஹெக்சேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். C6H6 இல்லையா? ஹெக்சேனும் எத்தில் அசிட்டேட் CH3COO C2H5. C2H5 எத்தில், CH3COO மைனஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அசிட்டேட் இல்லையா? அப்போ இது எத்தில் அசிட்டேட். ஓகேவா? ஃபைன். ஹெக்சேன் எத்தில் அசிட்டேட் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல சேர்க்கிறாங்க அப்படின்னா 20:80 அப்படின்ற ரேஷியோல சேர்க்கிறாங்க. ஃபைன். கலவையானது நகரும் நிலைமையாக குழாயினுள் செலுத்தப்படுகிறது. அப்ப நிலைமையான நிலைமை என்னதுன்னா சிலிக்கா ஜெல். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா சிலிக்கா இருக்கு. ஓகேவா? சிலிகான் SiO2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிலிக்கா ஜெல் இருக்கு. தென் என்ன நம்ம எலியன்ட் ஊத்துறோம் அப்படின்னா அசிட்டோபினோனும் சாரி எத்தில் அசிட்டேட்டும் ஹெக்சேனும் சேர்ந்த கலவைய அதுல நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நகரும் நிலைமையாக எடுத்துக்கிறோம். தொடர்ச்சியாக கிடைக்கும் சேர்மங்கள் முறையே ஃபர்ஸ்ட் எதுல வெளியில வரும், அடுத்தது எது வெளியில வரும். அதாவது ஏபிசியில ஃபர்ஸ்ட் பி தான் வரும், அப்புறம் ஏ வரும், அப்புறம் சி வரும். இந்த மாதிரி என்ன ஆர்டர்ல வரும்ன்றதை நீங்க சொல்லணும்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு அப்சார்ப்ஷன் அதாவது பரப்பு கவர்ச்சி விசை இருக்கு இல்லையா? அது யாருக்கு அதிகம் யாருக்கு குறைவுன்னு தெரியணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மூலக்கூறு நிறை அதிகமா இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? சீக்கிரமா நகர்ந்து வருமா, ஸ்லோவா நகர்ந்து வருமா? ஸ்லோவா நகர்ந்து வரும். ஏன்னா பரப்பு இழு விசை அதிகமா இருக்கும். மூலக்கூறு நிறை குறைவா இருந்துச்சுன்னா அது சீக்கிரமா கீழே வந்துடும். ஓகேவா? சரி, இந்த விஷயம் கரெக்டான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றேன். ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ சில பாருங்க, இங்க இருக்கக்கூடிய சி அப்படின்றது முதல்ல வெளியில வருது. ஓகேவா? தொடர்ச்சியாக கிடைக்கும் சேர்மங்கள்ல சி தான் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் தான் எது வருது அப்படின்னா ஏ வருதுன்னு சொல்றாங்க. சிக்கு அப்புறம் எது வருது? ஏ வருது. லாஸ்டா தான் பி வருதுன்னு சொல்றாங்க. சோ இந்த ரீசன் என்னவா இருக்கும்? உங்களால ஐடியா பண்ண முடியுதா பாருங்க. இங்க இருக்கக்கூடிய CO அப்படின்றது ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப். டீஆக்டிவேட்டிங்னா என்னன்னு தெரியுதா? பென்சின் வளையத்துல இருந்து எலக்ட்ரானை தாங்கிட்ட பிடிச்சி இழுக்கும் இல்லையா? அப்ப இது ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தொகுதி இருக்கும் போது அது யாரு கூடயும் பிணைப்பை ஏற்படுத்தாம ஈர்ப்பு விசையில பரப்பு கவர்ச்சி விசையில ஈடுபடாம சீக்கிரமா வெளியில வருது.
ஓகேவா? ரெண்டாவது ஏ வருது. ஏல என்ன இருக்கு அப்படின்னா 2 பென்சீன் வளையங்கள் இருக்கு. 2 பென்சீன் வளையங்கள் இருக்கிறதுனால நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸே இருந்தாலும், அதாவது தனித்து விடப்பட்ட ஜோடி எலக்ட்ரான்கள் இருந்தாலும் கூட, அந்த எலக்ட்ரான இந்த பென்சீனும் வளையத்துக்காக இழுக்கும், இந்த பென்சீனும் வளையத்துக்காக இழுக்கும். நான் இங்க ஒரே ஒரு படம் வரையறேன். ஃபர்ஸ்ட் அனிலினுக்கு மட்டும் வரையறேன். அப்ப உங்களுக்கு ரெசனன்ஸ் உடனிசைவு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் பை பிணைப்பு இல்லையா? இந்த மாதிரி 3 பாண்ட் போடாம நான் என்ன பண்ணிருக்கேன்? ரிங் போட்டிருக்கேன். வளையம் போட்டிருக்கேன். இப்போ இது கூட என்ன இருக்குன்னா, ஒரு N அது கூட 2 H இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. இந்த நைட்ரஜன் கிட்ட என்ன இருக்குன்னா, தனித்து விடப்பட்ட ஜோடி எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் இந்த இடத்துக்கு வரும். அப்படி வரும்போது இந்த பை பாண்ட் உடைஞ்சு இங்க வரும். இந்த இடம் மைனஸ் ஆகும். ஆர்த்தோ அப்படின்னு சொல்லுவோம் மைனஸ். அடுத்தது இது உள்ளார வரும்போது இந்த இடம் உடைஞ்சு இங்க வரும். அப்போ இந்த பேரா மைனஸ் ஆகும். அடுத்தது இது வரும்போது இந்த பிணைப்பு உடைஞ்சு இங்க வரும். இந்த ஆர்த்தோ மைனஸ் ஆகும். மறுபடியும் இது இங்க வந்துச்சுன்னா இந்த இந்த இடத்துல இரட்டை பிணைப்பு உருவாயிருக்கும். இந்த இரண்டு தனித்து விடப்பட்ட எலக்ட்ரான்கள் இருக்கு இல்லையா? இந்த எலக்ட்ரான்கள் வந்து இரட்டை பிணைப்பை உருவாக்கி இருக்கும். அந்த இரட்டை பிணைப்பு உடைஞ்சு திரும்ப நைட்ரஜனுக்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போயிடும். இப்படி எலக்ட்ரான்கள் தன்னுடைய இடத்தை மாத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த வளையத்தை இயங்கு சமநிலைக்கு உட்படுத்துது இல்லையா? பென்சீனை ஆக்டிவா வச்சிருக்கு. இததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெசனன்ஸ் அப்படின்னா என்னது? உடனிசைவு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரெசனன்ஸ். ஃபைன். இந்த பென்சீன் ரெசனன்ஸ்ல இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி அதிகம். ஓகேவா? சோ இப்போ அனிலின்ல இதுதான் அனிலின். இங்க இதோ இருக்கு இல்லையா? இது அனிலின். சரியா? அனிலின்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரே ஒரு பென்சீன் தான் பிடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே. இங்க ஆக்சிஜன் இருக்கே, ஆக்சிஜனுக்கு எப்பவுமே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப இது அதிகமா கொடுக்காதான்னு பார்க்கும்போது இங்க டீஆக்டிவேட்டிங் குரூப் எப்பெல்லாம் கார்போனைல் அப்படின்னு இருக்கோ, CO அப்படின்னு இருக்கோ, இந்த பிணைப்பு உடைஞ்சி ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகமா, அப்ப ஆக்சிஜன் மைனஸ் ஆயிடும், கார்பன் பிளஸ் ஆயிடும். இந்த கார்பன் பிளஸ்ஸா இருக்கும்போது அதுகிட்ட இருந்து பென்சீனால என்ன பண்ண முடியாது? எலக்ட்ரானை வாங்க முடியாது. அதுதான் எலக்ட்ரானை கொடுக்கும். அப்ப பென்சீன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை கார்போனைல் தான் கிட்ட வெளியில புடிச்சு இழுக்கும். உள்ளார கொடுக்காம வளையத்துக்கு வெளியில புடிச்சு இழுக்கும். அப்படி இழுக்கிறதுனால தான் இதை டீஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்றோம். சரியா? இங்க எலக்ட்ரானை கொடுக்கறதுனால ஆக்டிவேட்டிங் குரூப். அப்ப இங்கேயும் தானே சார் எலக்ட்ரானை கொடுக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய தன்மை ரொம்ப குறைவு. ஏன் எலக்ட்ரானை கொடுக்கிற தன்மை குறைவு ஏல? ஏன்னா இங்க ஒரு பென்சீன் இருக்கு. இதுக்கு எலக்ட்ரான் வேணும்னு சொல்லி புடிச்சு இழுக்குமா? உள்ளார சுத்துறதுக்காக ரெசனன்ஸ் உடனிசைவுக்காக. அதே மாதிரி இங்க இருக்கிற பென்சீன் எலக்ட்ரான் வேணும்னு சொல்லி இழுக்கும். அப்ப 2 பக்கமும் இருக்கக்கூடிய பென்சீன்கள் எலக்ட்ரான்களை தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இழுத்துக்குச்சுன்னா எலக்ட்ரானால ஈஸியா என்ன பண்ண முடியாதுன்னா வேற யாருக்கும் எலக்ட்ரானை கொடுக்க முடியாது. அப்போ இவங்க எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய தன்மை குறைவா இருப்பாங்க. சரியா? இவங்க டீஆக்டிவேட்டிங் சுத்தமா எலக்ட்ரானை கொடுக்கவே மாட்டாங்க. இவங்க கொஞ்சமா கொடுப்பாங்க. இவங்க தான் அதிகமா கொடுப்பாங்க. யார் எலக்ட்ரான்களை அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க பரப்பு கவர்ச்சி விசையில அதிகமா ஈடுபடுவாங்க அப்படின்ற கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் இருந்துச்சுனாலே யாருக்கு இழுவிசை கம்மியோ அவங்க சீக்கிரமா வெளியில வந்துடுறாங்க. அப்ப சி ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 பேர்ல யாருக்கு? இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி. சோ ஏ ஃபர்ஸ்ட் செகண்ட் வரும். லாஸ்டா எலக்ட்ரானை அதிகமா கொடுக்கறதுக்கான தன்மை இங்க இருக்கு. சோ பி தான் லாஸ்டா வரும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஆர்டர். சோ இந்த மாதிரி கமா போட்டு கொடுத்தாலும் அல்லது இந்த மாதிரி சி ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன வரும்? ஏ வரும். அதுக்கப்புறம் தான் பி வரும். இந்த மாதிரி ஆர்டரா கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஓகே. இது பரப்பு விசை யாருக்கு அதிகம் அப்படின்னு கேட்டா அப்படியே நீங்க இந்த என்ன பண்ணணும்? தலைகீழ எழுதணும். சரியா? அவங்க என்ன கேட்டாங்கன்னா தொடர்ச்சியாக கிடைக்கும் சேர்மங்கள் லைனா சீக்வன்ஸா அடுத்தடுத்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும், என்னென்ன சேர்மங்கள் கிடைக்கும்னு கேட்டாங்க. அதனால சி ஃபர்ஸ்ட் கிடைக்கும், அடுத்தது ஏ கிடைக்கும், அடுத்தது பி கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். பரப்பு கவர்ச்சி விசை அல்லது பரப்பு விசை யாருக்கு அதிகம்னு கேட்டா பிக்கு தான் அதிகம். அதனாலதான் அது ரொம்ப லாஸ்டா வருது. அதை விட ஏக்கு கம்மி, ஏவை விட சிக்கு கம்மி. இந்த ஆர்டர் மாறும் எப்போ பரப்பு விசை கேட்டாங்கன்னா. ஓகேவா? சோ கேள்வி என்னன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுங்க. ஓகே, தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.